வாழு தெய்வம் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டாரை வணங்கி என்னோட பேச்சை தொடங்குகிறேன். கருணையின் உள்ளம் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார். என்னோட உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்திய ஜனாதிபதி ரஜினிகாந்த் மக்கள் இயக்கம்னு நான் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அதோட கன்வீனர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். தலைவரை கட்சி வேறுபாடின்றி இந்திய ஜனாதிபதியா கொண்டு வரணும்னு நான் ஒரு முன்னெடுப்பை நடத்திட்டு இருக்கேன். இந்த மேடையில நான் பயன்படுத்திக்கிறேன். கட்சி வேறுபாடு, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் சூப்பர் ஸ்டார், சூப்பர் பவர், சூப்பர் பிரசிடென்டா இருப்பாரு. ஒரு சூப்பர் பவர்ஃபுல் பிரசிடென்டா இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு இருப்பாரு. தேசபக்தி மிகுந்தவர். ஆனா அதனால அவர் வரணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன். இந்திய பிரதமருக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன். அதே போல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா கட்சி வேறுபாடின்றி ஒரு மக்களின் நாயகனாக, மக்களின் தலைவராக அவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்யணும்னு அதுக்கு உங்களுடைய ஆதரவையும் நான் இங்கே கேட்டுக்கிறேன். நன்றி. முடிஞ்சிச்சு சார். 3 நிமிஷம் பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அதாவது இந்த 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 பாடல், இந்த படமே அதாவது தலைவர் அன்புள்ள ரஜினிகாந்த் படம், அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது கருணையை பத்தி தான். அதாவது கருணையின் உள்ளம் தலைவர் ரஜினிகாந்த். அன்புனா ரஜினி, கருணைனா ரஜினி, பாசம்னா ரஜினி. சூப்பர் ஸ்டார்னா எல்லாத்துலயுமே அன்பு, பாசம், கருணையில அவர் சூப்பர் ஸ்டார் தான். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படமே, அன்புள்ள ரஜினிகாந்த். இது நான் படிச்சதில்ல, என்னுடைய இது சரியா இருந்தா, நான் படிச்சது சரியா இருந்தா, புரட்சி தலைவர் நடிக்க வேண்டிய படம் அது சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டியதா ஆகி அவர் நடிக்கிறாரு. 42 வருஷம் முன்னாடி தனது நண்பருக்காக, அவருக்கு ஒரு வாய்ப்பாக இதை வழங்குறார். இந்த படத்தை, இந்த படத்துல ஒரு குறைவான கால்ஷீட் கொடுத்து நடிக்கிறார். அவருக்கு ஒரு கேரியர்ல ஒரு வாய்ப்பு அமையணும்னு, அப்படியான படம். அப்போ சூப்பர் ஸ்டார் 42 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவர் உச்சத்துல வளர்ந்து வர ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கேமியோ எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கதாபாத்திரத்துல போகணும் அவசியமே இல்லை. ஆனா அவர் இந்த படத்தை நடிச்சு கொடுத்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவருடைய கருணை, அவருடைய பாசம், அவருடைய அன்பு. தன்னோட தொழில இருக்கிறவங்க மேல வரணுங்கிறதுக்காக அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையான விஷயம் தான் விஷயம். அதனால நான் அந்த விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி நம்ம தலைவருடைய சீன்ஸ் ரொம்ப கம்மியா வந்தாலும் முழுக்க முழுக்க அந்த குழந்தைய பேஸ் பண்ணின படம் தான் இது. அன்புள்ள ரஜினிகாந்த் டைட்டில் இருந்தாலும் அந்த குழந்தை மட்டும்தான் அங்க ஹீரோயினா இருக்கும். அந்த குழந்தையை பேஸ் பண்ணி நடிச்ச ஒரு படம். அதுக்கு இவர் சொன்ன மாதிரி அவர் அதுக்கு ஒரு ஃபுல் அவருடைய சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்துல அவர் நடிச்சு அவருடைய கருணையான உள்ளத்தை காமிச்சிருக்காரு. அதான் கடவுள் உள்ளமே கருணை இல்லமேன்னு சொன்னாங்க. அதான் கடவுளின் உள்ளம், தலைவர் சூப்பர் ஸ்டாரோடைய உள்ளம், கடவுளின் உள்ளம். அதுக்காக தான் அதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. அற்புதம். இந்த பாட்டு அந்த ஒரு அதாவது ஆர்ஃபனேஜ், நமக்கு யாரும் பார்த்துக்கிறதுக்கு மதர் ஃபாதர்லாம் இல்லை. அதனால கடவுள் தான் கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த லிரிக்ஸ் இருக்கும். அது ரஜினிகாந்தோட அர்த்தத்தில் அந்த லிரிக்ஸ் கிடையாது. ஆனால் அழகாக ரஜினி சாருக்காக புகுத்துனார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் ஒரு கொடுக்கணும். ஏன்னா சார் உங்கள் 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சு சார். உங்களுக்காக வேறு மேடம் வேறு ஒரு 1.5 நிமிஷம் பேசிட்டாங்க. ஏன்னா அந்த அன்புள்ள ரஜினிகாந்த், அன்புள்ள கமல் சார் அப்படின்னு படம் வந்தது இல்லை. அன்புள்ள ரஜினிகாந்த் தானே வந்துருச்சு. உயர்ந்த உள்ளம், கமல் சார் பேர் இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இந்த கருணை, ஏன்னா அவரை பேஸ் பண்ணி ஒரு கருணையான மனிதர் அப்படின்னு அவரை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி ரஜினிகாந்த் ரஜினி சாரே நடிச்சிருப்பார். ஸோ அதை தான் இவர் சொல்ல வராரு. ஆனால் அந்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு பாடல். லதா ரஜினிகாந்த் அப்பா பாடினதுனால அது இஸ் ஈக்குவல் டு ரஜினி சார் தானே, வேற என்ன வேணும் அந்த பாட்டில் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம். இதுக்கு ஈக்குவல் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க 6 வயசு, அடுத்த டாபிக்ல நான் அதை பற்றி பேச போறேன்னு. மேபி அந்த டாபிக் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கருணை இஸ் ஈக்குவல் டு கமல் சார், இஸ் ஈக்குவல் டு பிரபா மேடம், சாரி சுபா மேடம். இருக்கு இல்ல, அது நிறைய கமல் சார் பேச்ச கேட்டு எனக்கும் டங்கு ஸ்லிப் ஆகுது. அது நான் சொல்லணும் சார். 6 வயசுல எங்க கை குழந்தைல இருந்து நாங்க வச்சிருக்கோம். இருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து. வாங்க சுபா மேடம்.